ஹலோ ஹலோ நண்பர்களே, இங்க பேசுறது உங்கள் ஆர்ஜே. நான் இன்னைக்கு சொல்ல போற கதையில நீங்க சிந்திக்கவும் செய்யலாம், சிரிக்கவும் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். வெறிநாய்க்கு மருந்து கண்டுபிடிச்ச லூயி பாஸ்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைனிங் டேபிள் இருக்கும்போது சுத்தத்தை பத்தி ஒரு ரசனை எடுத்தார். பக்கத்துல இருக்கிற மாம்பழத்தை எடுத்து இது சுத்தம் பண்ணணும்னு சொல்லி அதை தண்ணியில டிப் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் டிப் பண்ணும்போது அதுல இருக்க டஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. செகண்ட் டைம் டிப் பண்ணும்போது அதுல இருக்க பாக்டீரியாலும் போயிடுச்சு. தேர்ட் டைம் டிப் பண்ணும்போது இது சேஃப். இப்படிலாம் சொல்லிட்டு அந்த தண்ணிய அவரே குடிச்சிட்டார். அந்த அளவுக்கு ஞாபகம் மருதி. அது எப்படின்னா பாஸ், நம்ம கண்ணாடிய போட்டுட்டு கண்ணாடி எங்கன்னு தேடுவோம்ல, அந்த மாதிரி. ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு ரொம்ப ஞாபக மருதியாவே இருக்கு அப்படின்னு சொன்னார். உன்னை டாக்டர் கேட்டார், அப்படியா, இந்த நோய் உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு. உன்னை பேஷண்ட் சொன்னார், நோயா டாக்டர், எனக்கு என்ன நோய் இருக்கு அப்படின்னு. பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நோய் முத்தி போயிடுச்சு. சரி, ஜோக் ஓர இருக்கட்டும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதையுமே ஆர்வத்தோட படிச்சா அது மறக்கவே மறக்காது. தாஜ்மஹாலை பத்தி படிக்கும் போது தாஜ்மஹாலே போய் படிச்சா அது மறக்குமா? மறக்காது. நதிக்கரையை பத்தி நதியில படிச்சாலும் சரி, கடற்கரையை பத்தி கடல்ல படிச்சாலும் சரி, அது மறக்கவே மறக்காது. லைஃப் லாங் மெமரிலேயே இருக்கும். இதாங்க லெசன். சோம்பேறி மறதி எல்லாத்தையுமே சைடு பண்ணுங்க. ஆர்வத்தோட படிங்க. நாலேஜ லைஃப் லாங் சேவ் பண்ணுங்க.